உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்ககிட்ட எத்தனை சாவி வச்சுருக்கீங்க? எத்தனை கீஸ் வச்சுருக்கீங்க? எத்தனை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கதவுகளை திறப்பீங்க? யோசித்து பாருங்கள். தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட வராரு, நிறைய சாவிகளை எடுத்துக்கிட்டு வராரு, நிறைய கீயெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. எதற்காகனா, உங்களுக்கு தேவையான கதவுகளெல்லாம் திறந்து வச்சிடறதுக்காக வராரு, எல்லாத்தையும் திறந்து கொடுப்பதற்காக வராரு. எந்தெந்த கதவுகள் உங்களுக்கு திறக்கணும்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களோ அந்த கதவுகளெல்லாம் திறப்பதற்காக சாவிகளோடு வராரு, கீயெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. சரிங்களா? மனசு வச்சுட்டாருங்க, அவர் மனசு வச்சுட்டாரு. அதனால் நீங்கள் நுழைய முடியாத இடத்துக்கெல்லாம் நுழைஞ்சிடுவீங்க, உள்ளேயே போக முடியாதுங்க, அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் உள்ளே போவீங்க. எது உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்குதோ அதெல்லாம் தேவன் திறந்து வச்சிருவார். உங்களுக்காக அவர் திறந்து வைக்கிறார், நீங்கள் உள்ளே போவீங்க. மோசமான, இது மிகவும் கடினம், இதுக்குள்ளே போக முடியாது, அந்த மாதிரி ஆசீர்வாத கதவுகளுக்குள்ளே நீங்கள் உள்ளே போவீங்க. இந்த வியாதி வந்துச்சா, என்னை பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சுருக்குது, இன்னும் ஜெயிலில் போட்டு வச்சுருக்குது அப்படின்றீங்களே, இந்த கடன், இந்த வறுமை, இந்த பிரச்சனை என்னை சிறை பிடித்து வச்சுருக்குது, எங்கேயும் நான் எங்கேயும் மூவ் பண்ண கூட முடியல, இந்த கல்யாண வாழ்க்கை ஒரு சிறையாக இருக்குது, ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது, எது உங்களை சிறைப்படுத்தி வச்சுருக்குதோ அந்த கதவுகளையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா திறந்து விடுறாரு. எவையெல்லாம் உங்களை பூட்டி வச்சுருக்குதோ அதை எல்லாத்தையுமே அவர் திறந்து கொடுக்குறாரு. உங்கள் சிறை வாழ்க்கை இதோடு முடியுதுங்க. நீங்கள் உள்ளே போவதற்காக புதிய கதவுகளை, புதிய ஆசீர்வாத கதவுகளை எல்லாம் அவர் திறந்து கொடுக்குறாருங்க. அவர் மனசு வச்சுட்டாரு திறந்து கொடுக்கணும்னு. நல்ல வேலைகளின் கதவுகளெல்லாம் திறக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களின் கதவுகளெல்லாம் திறக்கிறாரு. நீங்கள் யோசேப்புக்காக அவர் என்ன பண்ணார் உங்களுக்கே தெரியும். எகிப்து நாட்டு கதவுகளை திறந்து வச்சுட்டார். அவன் வேறு நாட்டுக்காரன், ஆனால் அவனுக்காக எகிப்து நாட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். பெரிய வேலை கிடச்சிச்சுங்க, பெரிய பதவி கிடச்சிச்சு, பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. தேவன் உங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறார். என்னங்க அந்த கதவை இதெல்லாம் உடைக்க முடியாது, இதை திறக்க முடியாதுன்றீங்களா? வெங்கல கதவுகளை உடைக்கும் தேவன் நம்ம தேவன் இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கு. வெங்கல கதவுகளெல்லாம் உடைச்சிடுவார், இருப்பு தாழ்பால்கள்லாம் முறிச்சு திறந்துடுவார். சாவி இல்லைன்னா கூட பயப்படாதீங்க, தேவன் இருக்காரு. நீங்கள் தேவன் திறந்த கதவு மூலமாக உள்ளே போகிறதுனால நிறைய புதையல்களை பார்ப்பீங்க, பொக்கிஷங்களை எல்லாம் பார்ப்பீங்க. தேவன் திறந்து வைக்கும் கதவு மூலமாக நீங்கள் உள்ளே போகிறீங்களே, அதனால் நிறைய புதையல்களை பார்ப்பீங்க, நிறைய பொக்கிஷங்களை பார்ப்பீங்க. தேவன் உங்களை அப்படி தான் நடத்த போகிறாரு. நீங்கள் அகாஸ்வேர் அந்த அரண்மனை இருக்குல்ல, எஸ்தர் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருந்துச்சு. எஸ்தர் எப்படி உள்ளே போனால், பட்டத்து ராணியாக அரண்மனைக்குள்ளே போயிட்டா. ஆனால் அதே அந்த பொண்ணுடைய அப்பா அவர் வாயில தான் இருந்தார், அவர் காவலாளியாக தான் இருந்தார், வாசல்லையே தான் உட்கார்ந்துட்டு இருந்தார், அந்த அரண்மனைக்குள்ளே வெளியிலே தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவருக்கு உள்ளே போகும் அந்த கதவு திறக்கப்படலை. மொர்தெகாய்க்கு அரண்மனைக்கு உள்ளே போகிறதுக்கு எந்த கதவும் திறக்கப்படலை. ஆனால் தேவன் அவனுக்காக அரண்மனை கதவுகளை திறந்தார். எப்படி உள்ளே போனா, முதன்மை மந்திரி என்ற பதவியை வாங்கி கொடுத்துட்டாரு. அவனுக்கும் அந்த கதவு திறக்கப்பட்டது. எப்படி பொண்ணுக்கு திறந்து விட்டாரோ அதே மாதிரி அப்பாவுக்கும் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து கொடுத்தார். சரிங்களா? உங்களுக்கும் கிடைக்கும். ஐயோ இவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா? இல்லை, உங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் கதவுகள் எல்லாமே திறக்கப்படுது. தேவன் நிறைய சாவியோடு வந்திருக்கார், நிறைய கீயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் உள்ளே போகிறீங்க, நீங்கள் நுழைய முடியாத இடத்துக்குள்ளே நுழையிறீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு வேண்டிய கதவுகளை திறப்பதற்காக நிறைய சாவியோடு வந்திருக்கீங்க. நிறைய கீயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. திறக்க முடியாத கதவெல்லாம் உடைச்சி கொடுக்க போகிறீங்க. வெங்கல கதவுகளெல்லாம் உடைக்கப்படுது. இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுது. உங்கள் பிள்ளைங்க பொக்கிஷங்களை பார்ப்பான், புதையல்களை பார்ப்பாங்க. நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்காக திறந்து வைக்கிறீங்க. நுழைய முடியாத இடத்துல நுழைவாங்க பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவுப்படாத பாவங்கள் இருந்தால் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டதாக வந்து நிற்கிறோம் பா. நன்றி அப்பா. 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க. பேய் நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க. 1000 வருடம் இங்கே வந்து ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.